வணக்க மக்களே, உருளைக்கிழங்கும் அதனுடைய ஆபத்தும். அட என்னங்க சொல்றீங்க, உருளைக்கிழங்குல ஆபத்தா அப்படிதானே நீங்க கேட்குறீங்க. ஆமாம் மக்களே, உருளைக்கிழங்குல ஆபத்து இருக்க தான் செய்யுது. உலகில் இருக்கக்கூடிய பலரால் விரும்பி உண்ணப்படக்கூடிய கிழங்கு வகைகளில் ஒன்று தான் உருளைக்கிழங்கு. முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பலருக்கும் உருளைக்கிழங்கு பயன்படுத்தி செய்யக்கூடிய உணவு வகைகள் அப்படின்னா பல பேருக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம அன்றாடம் உண்ணக்கூடிய உணவான உருளைக்கிழங்குல சில தீமைகளும் இருக்குது. ஆனால் இது குறித்து யாருமே நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. சாதாரணமாக உருளைக்கிழங்கு ஒரு நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதில் எந்த விதமான ஆபத்தும் இல்லை. அதுக்கு மாறாக உருளைக்கிழங்கு பச்சை நிறத்தில் மாறி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதுதான் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதில் தான் உங்களுக்கு ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. ஸோ வாங்க, என்னென்ன ஆபத்துகள் உருளைக்கிழங்குல ஒளிஞ்சிருக்கு அப்படின்றதையும், ஒருவேளை நீங்கள் அந்த ஆபத்தான உருளைக்கிழங்கு சாப்பிட்டா உங்களுக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதையும், அதை நீங்கள் போக்கிக் கொள்வதற்கு உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படின்ற எல்லா தகவலையும் முழுமையாக சொல்கிறேன். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சூரிய ஒளிப்படக்கூடிய இடங்களில் அதிக நேரம் உருளைக்கிழங்குகளை நீங்கள் வைக்கும்போது அது மீது பார்த்தீங்கன்னா பச்சை நிற திட்டுகள் உண்டாகும். ஸோ அந்த மாதிரி பச்சை நிற திட்டுகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு தான் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இதில் கிளைகோலாய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெச்சுப்பொருள் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது தீங்கான ஒன்றாக உங்களுக்கு மாறும். அதனால் நீங்கள் இதை சாப்பிடும்போது நரம்பு மண்டலத்தை இது டேரெக்டாக போயிட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ நரம்பு மண்டலத்தை உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதே போல் நச்சுப்பொருட்கள் இருக்கக்கூடிய முளைவிட்ட உருளைக்கிழங்குகளுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ பச்சை நிற திட்டுகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கூடாது. அதே போல் முளைவிட்டு இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையும் நீங்கள் எடுத்துக்கூடாது. ஒருவேளை நீங்கள் முளைவிட்டு இருக்கக்கூடிய உருளைக்கிழங்குகளை சாப்பிடும்போது தலைவலி, வாந்தி, மூச்சு விடுதலில் சிரமம், வயிற்று வலி, டயரியா போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். முதல்ல நீங்கள் பலவீனமாக தான் இருக்கிற மாதிரி உணர்வீங்க. அதுக்கப்புறம் உங்களை கோமா நிலைக்கே கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரணம் கூட ஏற்படக்கூடிய அளவுக்கு இதை அபாயத்தை கொண்டு போய் விட்டுரும். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் கருவுற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி பச்சை நிற திட்டுகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையோ அதுக்கப்புறம் அப்புறம் முளைவிட்டு இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில்நுட்ப ரீதியாக அந்த உருளைக்கிழங்குல பச்சை நிறத்தில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பச்சை நிறத்தை குளோரோஃபில் தான் கொடுக்குது. இந்த நிறமி உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்காது அப்படின்னு சொன்னால் கூட அதை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்துக்கு நீங்கள் கொண்டு வரும்போது இதில் இருக்கக்கூடிய அதிக அளவு சொலானின் உற்பத்தியாக இது மாறக்கூடும். ஸோ இந்த சொலானின் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும்போது இது இருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு குமட்டல், தலைவலி போன்ற பிரச்சனைகளை தான் ஏற்படுத்த செய்யும். அதையே நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காய்ச்சல், மெதுவான சுவாசம் மற்றும் அது போல் வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் முளைவிட்ட உருளைக்கிழங்களாக மாறக்கூடாது. அதே போல் பச்சை நிற திட்டுகளாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கெல்லாம் மாறக்கூடாது. அப்படின்னா அதை நாள் கணக்கில் மாத கணக்கில் எப்படி கெட்டு போகாமல் பயன்படுத்துறது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை நீங்கள் வாங்கிய விட பார்த்தீங்கன்னா கழுவக்கூடாது. சில பேரெல்லாம் உருளைக்கிழங்கு வாங்கின உடனே கழுவிட்டு அதை வச்சுருவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. உருளைக்கிழங்கை நீங்கள் வாங்கின உடனே கழுவக்கூடாது. இது அழுகக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாக்கலாம். உருளைக்கிழங்குல ஈரப்பதம் அதிகரிக்கிறதால அதில் இருக்கக்கூடிய இருப்பு நாள் பார்த்தீங்கன்னா குறையுது. அதிக வெப்பம் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கை வைக்க வேண்டாம். ஸோ உருளைக்கிழங்கு அதனால் அழுக ஆரம்பிக்கலாம். அதே நேரம் நீங்கள் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வெப்பம் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் போய்ட்டு வைக்கக்கூடாது. ஸோ ஃப்ரிட்ஜில் போய்ட்டு நீங்கள் வைக்கிறதால அதோடைய டேஸ்ட்டே உங்களுக்கு மாறி போயிடும். அதனால் தட்பவெப்ப நிலை, அதாவது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வெப்பமாகவும் இருக்கக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை வச்சிருக்கணும். குளிர்சாதன பெட்டியில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி உருளைக்கிழங்கினுடைய ஸ்டார்ச் சர்க்கரையாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு மாற்றம் செஞ்சிடும். நல்ல தரமான உருளைக்கிழங்கு பல வாரங்கள் கெடாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ கடையில் அல்லது சந்தையில் நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்கும்போது நிறமாற்றம் இல்லாத, உறுதியான சுருக்கம் எதுவும் இல்லாத உருளைக்கிழங்கை பார்த்து நீங்கள் வாங்கணும். எந்த ஒரு வெட்டு சேதமும் அந்த உருளைக்கிழங்குல இல்லாத காயாக நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ வீட்டில் வளர்க்கப்பட்ட உருளைக்கிழங்கு கூட நீங்கள் நல்ல முறையில் பாதுகாத்து தான் வைக்கணும். அழுகிய உருளைக்கிழங்கு துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் போது மற்ற கிழங்கையும் அழுக செஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் அதை தேடி பார்த்து எடுத்துறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி முளைவிட்ட உருளைக்கிழங்கையும் பச்சை நிற திட்டுகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையும் நீங்கள் சாப்பிடாதீங்க. அதுலேருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் தான் இந்த போன்ற பிரச்சனைகளில் நீங்கள் வராமல் தடுக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி முறைகளை நீங்கள் பாதுகாப்பதன் மூலமாக உருளைக்கிழங்களோட இந்த பிரச்சனைகளை வராமல் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். ஸோ உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது இனிமேல் எச்சரிக்கையாக இருங்க. உருளைக்கிழங்கு ஆரோக்கியமான உணவுப் பொருள் தான். அதை நீங்கள் அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.